யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே போல வீடு தேடி யார் வந்தாலும் சரி, அவர்களை உபசரித்து அனுப்புங்கள். முன்னோர்கள் யாரினுடைய வடிவத்திலும் வரலாம் என்பதால் தான் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது. யாருக்கும் உணவளிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவளிக்கலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வெல்லம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை கூட உணவாக கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாருக்காவது, அதாவது வயதானவர்களுக்கு கூட தானமாக கொடுக்கலாம். இந்த அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறையில் நீங்கள் இந்த அமாவாசையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய சாபம் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானமும் தர்மமும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகி சென்றுவிடும். மனம் அமைதியாயிருக்கும். எந்த பிரச்சனைகள் எதனால் வருதுன்னே தெரியாமல் மனம் கலங்கி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இது மாதிரியான நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் உங்கள் குடும்பம் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் நல்ல ஆயுளோடும் இருப்பதற்கு இந்த பரிகாரம் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றியை கொடுக்கும்.